வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த அலசி ஆராய போறோம். அதுதான் நியூ இந்தியா அஷூரன்ஸோட யுவா பாரத் ஹெல்த் பாலிசி. இளைஞர்கள் மத்தியில் இது ரொம்பவே பாப்புலர். ஆனா இதுல இருக்கிற நல்லது கெட்டது என்னென்ன? வாங்க உள்ள போய் எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம். சரி, வேலைக்கு போற நம்மள பல பேருக்கு மனசுல ஊடுற முதல் கேள்வி இதுதான். கம்பெனியே ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குதே, அப்புறம் எதுக்கு தனியா நான் ஒன்னு எடுக்கணும்? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த உதாரணத்தை பாருங்களேன். எவ்ளோ சிம்பிளா ஆனா எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. உங்க ஆபீஸ் இன்சூரன்ஸ்ங்கிறது நீங்க அந்த வேலையில இருக்கிற வரைக்கும் மட்டும் உங்களை காப்பாத்துற ஒரு தற்காலிக கூட மாதிரி தான். ஆனா உங்க சொந்த பாலிசி அப்படி இல்ல. அது உங்க வாழ்க்கை முழுமைக்குமான பாதுகாப்பு, ஒரு நிரந்தர கூரை மாதிரி. ஓகே, அப்போ இந்த யுவா பாரத் பாலிசினா என்ன? முதல்ல அதோட அடிப்படையான விஷயங்களை சட்டுன்னு பார்த்துடலாம். அப்பதான் நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, புதுசா கல்யாணமாகி குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கிறவங்க, அப்புறம் முதல் முறையா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஸ்பெஷல் திட்டம். இதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன் தராங்க. ஒன்னு இண்டிவிஜுவல் பாலிசி. இதுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கவரேஜ் இருக்கும். இன்னொன்னு ஃபேமிலி ஃப்ளோட். இதுல ஒரே ஒரு கவரேஜ் தொகையை கணவன், மனைவி, குழந்தைங்கள்னு மொத்த குடும்பமும் ஷேர் பண்ணிக்கலாம். புதுசா கல்யாணமானவங்களுக்கு இது ரொம்பவே காசை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த பாலிசியில உங்களுடைய பெரிய செலவுகளான ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், ரூம் ரெண்ட், டாக்டர் ஃபீஸ், சர்ஜரி பண்றதுக்கான செலவுன்னு எல்லாமே கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாம சில சிகிச்சைகளுக்கு 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி டே கேர் சிகிச்சைகளுக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சரி, இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் நல்ல விஷயங்கள். இப்போதான் நாம விஷயத்தோட முக்கியமான பகுதிக்குள்ள நுழையறோம். இந்த பாலிசில கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற நிபந்தனைகள் என்ன, நாம கவனிக்க தவற உண்மைகள் என்னென்ன, இத தெரிஞ்சுக்காம பாலிசி எடுக்கிறதே தப்பு. நம்ம எல்லாருக்கும் முதல்ல வர்ற ஒரு பொதுவான சந்தேகம் இதுதான். எனக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் இல்லனா பிபி இருக்கு, அதுக்கு பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே கவர் கிடைக்குமா? பதில் ரொம்ப நேரடியானது. ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இல்ல. ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு இந்த பாலிசில ஒரு குறிப்பிட்ட வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளைம் பண்ணவே முடியும். இதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்போ முதல் நாள்ல இருந்தே எதுக்கு தான் கவர் கிடைக்கும்னு கேக்குறீங்களா? எதிர்பாராத விதமா நடக்கிற விபத்துகளுக்கு டே 1ல இருந்தே கவரேஜ் உண்டு. ஆனா டயபெட்டிஸ், பிபி மாதிரி ஏற்கனவே இருக்கிற நோய்கள், மெட்டர்னிட்டி, அப்புறம் சில பிளான் பண்ணி பண்ற சர்ஜரிகளுக்கெல்லாம் கண்டிப்பா வெயிட்டிங் பீரியட் உண்டு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பல பேர் கவனிக்காம விட்டுட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம். அதுதான் ரூம் ரெண்ட் லிமிட். இது நிஜமாவே ஒரு பெரிய பிரச்சனையா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை தான். சொல்லப்போனா இந்த ரூம் ரெண்ட் லிமிட்ன்றது ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்களை அமைதியா காலி பண்ற ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம். அது எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க பாலிசில ஒரு நாளைக்கு ரூம் வாடகைக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. நீங்க அதையும் தாண்டி அதிகமான வாடகை இருக்கிற ரூம்ல தங்கிட்டா அவங்க வெறும் எக்ஸ்ட்ரா ரூம் வாடகையை மட்டும் பிடிக்க மாட்டாங்க. உங்க மொத்த கிளைம் தொகையிலிருந்தே, அதாவது டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவு, சர்ஜரி செலவுன்னு எல்லாத்திலிருந்தும் விகிதாச்சாரப்படி ஒரு 30% வரைக்கும் வெட்டிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய நஷ்டம். பாருங்க, கிளைம் நிராகரிக்கப்படுறதுக்கு இந்த 3 தான் முக்கியமான காரணங்கள். 1, நமக்கு ஏற்கனவே இருக்கிற நோயை பாலிசி எடுக்கும் போது மறைக்கிறது. 2, வெயிட்டிங் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே கிளைம் பண்றது. 3, இந்த ரூம் ரெண்ட் லிமிட்டை தாண்டி செலவு பண்றது. ஆனா இதுல ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, 90% கிளைம் நிராகரிப்புகளுக்கு காரணம் கம்பெனி இல்ல, நாம பண்ற தவறுகள் தான். சரி, இப்போ இந்த யுவா பாரத் பாலிசி ஒரு அரசாங்க பாலிசி. இத மத்த பிரைவேட் கம்பெனிகளோட பாலிசி கூட ஒப்பிட்டு பார்த்தா என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? அப்போதானே ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும். இந்த டேபிள பாருங்க. அரசாங்க பாலிசியான யுவா பாரத்ல நம்பிக்கைக்கும் நீண்ட கால நிலைத்தன்மைக்கும் முழு கேரண்டி. ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா பிரைவேட் கம்பெனிகள்ல நிறைய ஃபேன்சியான ஆப்ஷன்ஸ், கூடுதல் அம்சங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா அவங்களோட நீண்ட கால நிலைத்தன்மை எப்பவும் ஒரு கேள்விக்குறிதான். இவ்ளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடும். சரி, கடைசியா சொல்லுங்க, நான் இந்த பாலிசிய வாங்கலாமா வேண்டாமா? வாங்க உங்களுக்கான இறுதி தீர்ப்ப பார்க்கலாம். நீங்க 18லிருந்து 40 வயசுக்குள்ள இருக்கீங்க. புதுசா கல்யாணமாகி குடும்பத்துக்காக பிளான் பண்றீங்க. இதுதான் உங்க முதல் ஹெல்த் இன்சூரன்ஸ், இல்லனா உங்க ஆஃபீஸ் இன்சூரன்ஸை நம்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க கண்ணை மூடிட்டு இந்த பாலிசிய வாங்கலாம். இது உங்களுக்கு ஒரு சரியான சாய்ஸ்.
ஆனா நீங்க ஒரு சீனியர் சிட்டிசன் இல்லனா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தீவிர நோய் இருந்து உடனடியா கிளைம் தேவைப்படுது, அதுவும் இல்லாம பாலிசில நிறைய ஃபேன்சியான அம்சங்கள் எல்லாம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி உங்களுக்கு செட் ஆகாது. முக்கியமா பாலிசி டாக்குமெண்ட் எல்லாம் படிக்க எனக்கு நேரமில்லைன்னு சொல்றவங்களும் இதை தவிர்த்துறது நல்லது. இறுதியா இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. யுவா பாரத் பாலிசிங்கிறது வீடு தீ பிடிச்சதுக்கு அப்புறம் கிணறு வெட்டுற மாதிரி இல்ல. இது தீ வரதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யற மாதிரி. இதுதான் இந்த பாலிசியோட உண்மையான தத்துவம். யோசிச்சு பாருங்க.